சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையின் 3வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. தற்பொழுது சென்னை மாவட்ட ஆசிரியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்று வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்கின்றது. சென்னை ராஜாஜி சாலையில் கோஷங்களை எழுப்பியவாறும் கையில் பதாகை எழுப்பியவாறு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது மாவட்ட ஆசிரியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். முன்னதாகவே இந்த பகுதி முழுவதுமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வருகிறார்கள். தற்போது போராட்டக்காரர்கள் இட்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்துகள் ஏற்றி செல்லப்படுகிறார்கள். இந்த நிலையில் சென்னை ராஜாஜி சாலையில் பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது ஆசிரியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராஜாஜி சாலை முழுவதுமாகவே கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டது. தொடக்க கல்வித்துறையில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகைக்கு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் காவல்துறையினர் சுட்டுக்கட்டாக கைது செய்தபோது அதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பள்ளி கல்வித்துறை சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அரசு அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டவில்லை என்பது வெளியாகியுள்ளது. 2வது நாளாக சென்னையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சிறு குழந்தைகளுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அலுவலக வாயிலில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி ஆசிரியர்கள் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அரசு பேருந்துகளை ஏற்றிய காவல்துறையினர் நேற்று முன்தினம் போலவே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் பொறுமையை இழந்த அந்த ஆசிரியர்கள் கோயம்பேடு நூறடி சாலையில் பேருந்து இறங்கி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். மேலும் ராஜாஜி சாலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனங்களில் ஏற்று அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். போராட்டத்தில் பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் இருப்பது பார்க்க முடியுது. குறிப்பாக குழந்தைகளுடன் சிலர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஒரு சிலர் மயக்கம் அடைந்த நிலையில் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக முதல்வரி சிகிச்சைக்காக மருத்துவமனை கழித்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அவர்களை காவல்துறையினர் பெண் காவலர்கள் உதவியுடன் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி வருகிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டுள்ளது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார். படிப்பு தகுதிக்கு மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call